நான் இன்றைக்கி வந்து மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம், ரிவ்யூ பார்க்க போகிறோம். நான் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஜெனிவனான ரிவ்யூ பார்த்துடலாம். நான் இதோடைய கோடும் கொடுக்குறேன், இதோடைய ரேட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைனிங் டேபிள் மேட்டுங்க. ஸோ நம்ம வந்து பிளேட்ஸு பவுலெல்லாம் கொண்டாந்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நான் வாங்கினது பர்சனலாக சொல்கிறேன், ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஜூட் மெட்டீரியல். இது மொத்தம் 6 பீசஸ் கொடுக்குறாங்க. இது வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்க்கையிலே தெரியும். அந்த மேலே வந்து ஒரிஜினல் அந்த ஜூட்டோடைய அந்த லைட்டாக கொஞ்சம் கலரும் இன்னொன்று ஒயிட்டும் சேர்ந்தது. இது அப்படியே ரவுண்டாக சுற்றி தான் அந்த மேட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து அப்படியே ஒட்டி மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இதுவும் தச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து ஸ்டிச்சிங் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச்சிங் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரியே இருக்குது, அதே நேரம் அது வந்து சேஃப்டியாகவும் இருக்குது, கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு. சும்மா அவங்க க்ளூ கம் மட்டும் போட்டு ஒட்டி வைக்கல, இது வந்து அந்த ஸ்டிச்சிங்கோடு இருக்குது. ஒரு சின்ன ஒயிட் த்ரெட் வச்சு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 சைடுமே சேமாக தான் இருக்குது. நம்ம எது வேணாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியல. இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளேட்டோ இல்லை கொஞ்சம் சூடான ஏதாவது ஒரு பொருளோ வச்சா கூட இதோடைய திக்னஸ்னால நம்மளுக்கு வந்து டேபிளில் எந்த இதுவும் ஆகாது, டேமேஜ். ஸோ அந்தளவு திக்னஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இது வாஷபிள் தான் போட்டிருக்கு. ஸோ மொத்தம் 6 பீசஸ் இருக்குது. இது வந்து 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நம்ம டைனிங் டேபிளில், சென்டர் டேபிளில், நம்ம டெக்கார் ஐட்டம்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 283 ருப்பீஸ்க்கு 6 பீசஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெலிவரி. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெக்கார் பீஸ் தாங்க. இது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீடு நம்ம வந்து டெக்கார் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரியான கேண்டில் வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பார்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, யூனிக்காக. பின்னாடிலாம் இந்த மாதிரி கீழே வந்து 4 சைடு வந்து இது புஷ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கேண்டில் ஹோல்டர் வந்து அதிலே ஃபிக்ஸடாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ எங்கேயும் காணாமல் போக, தொலைஞ்சி போக வாய்ப்பில்லை, அதிலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, இதோடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது. ஓரளவு சின்னதாக க்யூட்டாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கேண்டிலும் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 செட்டு சேர்ந்தது கேண்டிலும் வந்து இருக்குது. இது வந்து கிறிஸ்டல் அண்ட் ஐரன் சுற்றி இருக்கலாம், ஐரன் தான். உள்ளே இருக்குது வந்து அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்குது. இதுக்கும் வந்து 4.3 ரேட்டிங்ஸு. இது வந்து செட் ஆஃப் 3 இருக்குங்க. ஸோ அந்த கிறிஸ்டலில் 2 சைடு ஹோல்ஸ் போட்டு ஒரு கம்பி, சின்ன கம்பி மாதிரி வச்சு அதை அப்படியே எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது. நீங்கள் வந்து சென்டர் டேபிளில், டைனிங் டேபிளில் அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு, இல்லை 2 சைடும் வாசலில் வைக்கிறதுக்கு, நம்ம டிவிக்கு 2 சைடு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் டெக்கார் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து சென்டர் டேபிளில், டைனிங் டேபிளில், நம்ம பெட் டேபிளுக்கு சைடில் அப்படிலாம் வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து 300 ருப்பீஸ் வருதுங்க, 3 சேர்ந்து, ஃப்ரீ டெலிவரி. இதுக்கு வந்து 4.3 ரேட்டிங் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது உங்களுக்கு. ரவுண்ட் ஷேப், கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரிலாம் நான் வந்து கோடெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் மீஷோவில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எப்போ வாங்குற மாதிரி இல்லாமல். அதனால் வந்து நான் இதை செலக்ட் பண்ணேன். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஒரு நெக்லஸ் செட்டு தாங்க. இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு க்ரீன், ஒரு மின்ட் க்ரீன். அது ஒரு என்ன ஒரு அழகான ஒரு ரொம்ப அழகான ஒரு க்ரீன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்லஸ்ஸு. பீட்ஸு, அதோடைய ஒர்க்கு எல்லாமே, ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கையிலே தெரியும். உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிற பாருங்க, 2 லேயர் இருக்கும், கோல்டு பிளேட்டடு. இது வந்து பேர்ல்ஸ் தான் இது சொல்லியிருக்காங்க. அந்த க்ரீன் கலராக இருக்கிறது வந்து கிளாஸ் மாதிரி, ஒரு கிளாஸ், ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். அது இடையில அந்த கோல்டன் பீட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக, ஒரு பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கலரு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து 4.2 ரேட்டிங் இருக்குது.
எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்ட்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருந்துருக்கலாம். அந்த கீழே உள்ள பீட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சாரியெல்லாம் கட்டினா பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் ஸ்டோனு, அந்த ஒயிட் ஸ்டோன், அந்த கோல்டு கலர், அது மட்டும் பார்க்கையில் அவ்வளோ ஒரு இதுவாக தெரியல. ரொம்ப ஒரு கம்மி ரேட்டில் ரொம்ப சின்ன பசங்களுக்கு போடுறது மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து அட்ஜஸ்டபிள் ஓப்பன் டைப்பு, ஃபுல்லாக பெருசாக பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பேர்ல் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அழகாக நல்லா த்ரெட்டு கட்டி அங்கிட்டு சைட்லாம் பின்னாடி பாசி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அந்த பேர்ல் கலண்டு அப்படி வெளியில் போகாது, நம்மளுக்கு கீழே போகாது. இது நல்லா இருக்குது. நிறைய இதில் அந்த பேர்ல் மட்டும் இருக்கும், அந்த சைடில் உள்ள நாட்டெல்லாம் இருக்காது. இதில் நாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா பெருசாகவே ஓப்பன் ஆகுது. என்ன அந்த மேலே உள்ளது மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தோம்னா நம்ம சாரீக்கெல்லாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இயர்ரிங்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மேலே வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸு, கீழே வந்து அந்த ஒரே ஒரு க்ரீன் பேர்ல்ஸ் வச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 256. ரேட்டு வந்து சம்டைம்ஸ் மாறுபடுங்க. நான் வாங்கினதுக்கு இப்போ நல்லா சேல் ஆனிச்சுன்னா அடுத்த ரேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் சொன்ன அதே ரேட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் ரேட்டு கம்மியாகும், சில சமயங்களில் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிறது கூட சான்சஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் கொடுத்துருக்க கோடு போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. இது வந்து ஒரு ஃபேன்சியான ரிங்கு தாங்க, சூப்பராக பார்ட்டி வேர் ரிங்குங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பயங்கர ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து ஒரு 3 வந்து அந்த கிளாஸ் பீட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. கிளாஸ் பீட்ஸ் வித் கோல்டன் பீட்ஸ் வச்சுட்டு சுற்றி பெட்டல்ஸ், இது ஒரு வகையான அந்த கிறிஸ்டல் மாதிரியான ஒரு இதில் வந்து பெட்டல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஒயிட்டு, அப்படி ரொம்ப அழகான ஒரு ஒயிட். இது சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றியுமே வந்து அந்த கோல்டன் ஒயிட்டு பீட்ஸ் வச்சு. இது வந்து நீங்கள் ஒரு நைட் நேரத்தில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு பர்த்டே பார்ட்டி, அது மாதிரி நைட் பார்ட்டிக்கெல்லாம் போட்டு போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பார்ட்டி வேர் ரிங்கு தான். இது பின்னாடி வந்து அழகாக ஒரு கோல்டன் கலரு. இது வந்து ஓப்பன் டைப்பு தான். ஸோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, கொஞ்சம் பெரிய சைஸ் விரல் இருந்தால் அதுக்கு தக்கனையும் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் சின்னமாக வேணும்னாலும் நம்மளை வந்து அது ஓப்பன் டைப் இருக்கனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸடு ரிங்கு கிடையாது, அட்ஜஸ்டபிள் ரிங்கு தான் இருக்குது பின்னாடி. அதனால் நம்ம யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பக்கா இது கூட 4.3 ரேட்டிங்ஸ் தாங்க. இதிலே நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது. நம்ம வாங்கினதான் ஒயிட்டு, ரெண்டு டார்க் ப்ளூ இருக்குது, ஒரு மாதிரி மஸ்டர்டு கலர்ஸ் இருக்குது. இது இந்த மாதிரி ஃபோமில் வச்சு ஒரு சின்ன பாக்ஸில் தான் வந்துச்சு அழகாக. ஸோ சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து 126 ரூபா தாங்க. 126 தான் இதோடைய ரேட்டு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்பிங் போர்டு தாங்க. சீரியஸ்லி பயங்கர ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம்லாம் இருக்குல்ல, கிச்சனில் யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரம் இருக்குல்லையே, அந்த மெட்டீரியல் தான். ஸோ எடுத்த ஒட்டியுமே சைடில் அழகாக இந்த மாதிரி ஒரு பூ கொடுத்துருந்தாங்க. 2 சைட்லேயும் ஆப்போசிட்டில் அங்கிட்டோம். அவங்களே பொண்ணுக்கு 100% வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மேட் இன் இண்டியா. இது வந்து அவங்களுடைய லோகோ. அதே மாதிரி இந்த சைடும் பூவெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கையிலே. ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீலுங்கிறதுனால செம்ம வெயிட்டுங்க, சரியான வெயிட்டு. இதில் வந்து ஸ்டீலுங்கிறனால ஏதாவது பிசுறு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கையை வச்சு பார்க்காதீங்க. லைட்டாக பிசுறு இருந்தாலும் கையில் கீறிடும் அப்படியே சரக்குன்னு. அதனால் இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்குங்க, ஒரு நூலை வச்சு இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுன்னு இல்லை, நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டவ்வோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் இல்லை ஏதாவது கொஞ்சம் பிசுறு இருக்கும் தெரியுமா ஸ்டீல் பாத்திரத்தில், அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே கையை வச்சு தடக்குன்னு தடவிடாதீங்க. கையில் வந்து அது கீறிடும், அப்படியே அது சரக்குன்னு அது உள்ளே கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்டீல் தனியாக பிசுறு இருந்தால் கூட. அதனால் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு த்ரெட்டு வச்சு இப்படி கீறி பார்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பிசுறு இருந்தால் அங்கனுக்குள்ளே மூவ் ஆகாது, அப்படியே தட்டி நிற்கும். அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை செக் பண்ணிவிட்டேன். ரொம்பலாம் ஷார்ப்பாலாம் இல்லை, அந்த எட்ஜெல்லாம் கூட 4 கார்னரும் சூப்பராக வந்து வளைச்சி நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்மூத் ஃபினிஷிங்கு. நான் வந்து முதல்ல உட்டு தாங்க யூஸ் பண்ணேன். இது வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரெயிட்டாக நேராக அதுவே விட்டு வந்துருச்சு. இதில் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி கார்னர்லாம் நம்மளுக்கு வந்து நான் பாத்திர கழுவி அப்படி கூடையில் வைக்கல என்ன ஆகுனா தண்ணி வடிஞ்சு அந்த கார்னர்லாம் நின்று இப்படி ஆயிடுச்சு கார்னர்லாம். ஸோ ஒரு மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி பிளாக்கிஷ் ஆயிடுச்சு.
ஸோ பின்னாடி வந்து இன்னுமே ரொம்ப மோசமாயிடுச்சு. எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல. ஏற்கனவே நான் பிளாஸ்டிக் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தேன், அப்புறம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நான் போட்டுட்டேன். வுட்டு, அதனால் வந்து பிளாஸ்டிக் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. வுட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கட் ஆகையில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துகள் வரும். இதுவே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் நமக்கே தெரியாமல் காய்கறிகளோடு சேர்ந்து உள்ளே போகும். முடிஞ்சால் வுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. சூப்பரான ப்ராடக்ட், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா நான் வுட்டே வந்து ஒரு 2-3 வாங்கி எனக்கு சீக்கிரம் உடஞ்சி போச்சு. அதனால தான் நான் வந்து ஃபைனலாக வந்து ஸ்டீல் வாங்கிட்டேன். இது வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்க்ராச்சஸ் தெரியுது பாருங்கள். நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். நம்ம இதை வந்து நம்ம 2 சைடு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடு நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பேக் சைடு நம்மளுக்கு வந்து எந்த டிசைனுமே இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிசைன் இருக்குது. நீங்கள் ஒரு சைடு வெஜ்ஜுக்கும் ஒரு சைடு நான்வெஜ்ஜுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு வந்து 400 ரூபாங்க. சாப்பிங் போர்டோடது எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். அதுவும் 4.5 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த சாரீங்க. இந்த சாரீ வந்து நான் இந்த கலருக்காண்டியே தான் இந்த சாரீ வாங்கினேன். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த சாரியும் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ போடுறேன். ஏன்னா கட்டி பார்த்துட்டு நம்ம வந்து கலர் போயிருச்சா இல்லை சுருங்குதா இதெல்லாம் சொல்லணும் இல்லையா. இதுதான் வந்து முந்தி பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் வந்து அந்த ஒரு பீகாக், ஒரு பேரட் இருக்க மாதிரி, ஒரு குருவி, அது ஒரு குருவின்னு வச்சுக்கலாம். அது ஒரு குருவி இருக்க மாதிரி, நடுவில் வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த பூ இருக்க மாதிரி, பாடி ஃபுல்லாக பூ தாங்க இருக்கும். இந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் ஹாஃப் ஒயிட். இது வந்து கேமராவில் ரொம்ப பியூர் ஒயிட்டாக தெரியுது. இந்த அளவு ஒயிட் கிடையாது நேரில் பார்க்கையில். இது வந்து கீழே வர்ற மேலே வர்ற பார்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்ற பார்டரு. ஸோ பார்டர் இவ்வளோ தான். அது மேலே வந்து அந்த சாரியோடைய கலரும் சேர்ந்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக பார்டர் இருக்க மாதிரி தெரியும். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படின்னு. ஸோ அந்த மேலே இருக்கிறது வந்து அது வரைக்கும் சாரீ, இதுலேருந்து தான் வந்து பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பார்டர். சாரியோட சேர்த்து பார்க்கல ரொம்ப பெரிய பார்டர் மாதிரி தெரியுது. ஸோ இதிலே கலர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க, பிங்க்கு, ப்ளூ, ஆரஞ்சு எல்லாம். ஸோ பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் வரும். இதில் ஒன்றுன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு பத்தாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ப்ளவுஸ் பீஸை வந்து யூஸ் பண்ணலை. இதை நான் வந்து தனியாக வந்து வெட்டி எடுத்துட்டேன். இதை நான் யூஸ் பண்ணலை. நான் வந்து இதே கலரில் எனக்கு சேமாக கிடைக்கல சிம்லராக, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கலர் யூஸ் பண்ணி நான் தான் ப்ளவுஸ் யூஸ் பண்ணேன். பட் சாரீ வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொஞ்சம் யோசித்து தான் போட்டேன். பட் சூப்பராக இருக்குது. நல்லா இல்லாட்டி ரிட்டர்ன் போட்டலான்னு, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் நான் எந்த அளவு க்ரஷ் பண்ணேன். நான் க்ரஷ் பண்ண இடம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லை, நம்மளுக்கு அயனிங்லாம் தேவையில்லை, கலர் போகவே இல்லை, சுருங்கவே இல்லை. இதோடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 தாங்க. 200 ரூபாங்க. 200 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், ஃப்ரீ டெலிவரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வாங்கிக்கிங்க.